அகில இந்திய அளவில் 2ஆம் இடம். வித்தியாசம் மட்டுமே சுமார் 4 லட்சம் வாக்குகளுக்கு மேல. எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்து விடப்பட்டு அப்படின்ற ஒரு பெருமை உங்களுக்கு எல்லாம் இல்ல, நிச்சயமாக அந்த பெருமையை அந்த கௌரவத்தை வச்சுதானே இன்னைக்கு அரசியல்ல இவ்வளவு போராட்டங்களையும் எதிர்கொள்றோம். அவங்க மனைவி அவர்கள் இந்த ஒரு இழப்பு உங்களுக்கு தவிர்க்க முடியாது. ஆனா அவங்களை பக்கபலம்ன்றது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில இயங்கிறது ரொம்ப கடினம் இல்லையா? தொழில் குடும்பம் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா ஆளுநர் இருக்கிறாரு பாருங்க, கோயம்புத்தூர், அவங்க சித்தப்பா பொண்ணு. வணக்கம், இது செய்தி மலரின் விஐபியுடன் ஒரு நாள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் அதிமுகவின் முன்னாள் எம்பியும் அதிமுகவினுடைய எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியும் தற்போதைய அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு கே.சி. பழனிசாமி அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி பல்வேறு நாங்கள் தொலைக்காட்சிகளை தான் அடிக்கடி உங்களுடைய கருத்துக்களை ஃபுல்லாக நாங்கள் கேட்குறோம். தொலைக்காட்சி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் இப்போதைய அதிமுகவோட பல்வேறு பிரச்சனைகள்லாம் தனியாக ஒரு ஹேண்டில் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பெருமை உங்களுக்கு தான் இருக்குது. நீதிமன்ற பிரச்சனைகள் நடக்க எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ மிகப்பெரிய இதை தவிர நீங்கள் கல்லூரிகள், உங்களுடைய பல்வேறு தொழில்கள், அரசியல்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இது எல்லாம் ஒதுக்கிட்டு இந்த ரொம்ப டென்ஷனான முக்கியமான டாபிக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் டெய்லி டிவியில் நீங்கள் தானே பேசுகிறீங்க. பல பிரச்சனைகளுக்கான விஷயங்கள், நீதிமன்றத்தை பற்றி, அதிமுகவை பற்றி இதெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு இது இல்லாத ஒரு புது கே.சி. பழனிசாமி சாரை நாங்கள் எல்லாருக்கும் காட்டணும்னு ஆசைப்படுறோம். பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். சார், நீங்கள் இந்த கல்லூரி படிப்பெல்லாம் முடிக்கும் பொழுதே நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆகிட்டீங்க. அதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் தானே படிச்சுட்டே தானே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பல பேர் பார்த்துருக்காங்களா பார்க்கலையான்னு தெரியாதவங்க எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் பார்த்தவங்க தான் இருக்கிறாங்க. அதில் பல பேர் முதல்வரும் இருந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நம்ம யாரும் பேரை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். எம்ஜிஆரை பார்க்காதவங்க எல்லாம் நாங்கள் அதிமுகவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலரை தவிர எம்ஜிஆர் நேரடியாக செங்கோட்டையன், வளர்மதி, செம்மலை, பொன்னையன், இந்த மாதிரி ஒரு சிலர், நான் அதை தவிர மற்றவங்க எல்லாம் அரசியல். அப்போ நீங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்லும் பொழுது உண்மையாகவே எம்ஜிஆர் அவர்களை கூட இருந்து எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்து விடப்பட்டு எம்ஜிஆரால் வளரப்பட்டு ரெண்டு ஒன்று தானே அப்படின்ற ஒரு பெருமை உங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லை? நிச்சயமாக அந்த பெருமையை அந்த கௌரவத்தை வச்சுதானே இன்னைக்கு அரசியல்ல இவ்வளவு போராட்டங்களையும் எதிர்கொள்றோம். அப்போ உங்களுக்கு எப்படி அவருடைய பழக்கம் ஏற்பட்டது? நீங்க கல்லூரியில் படிக்கும் பொழுதே அவரோட எப்படி பழக்கம் ஏற்பட்டது? இல்லை, அந்த இளைஞரணிக்கு தமிழ்நாடு முழுக்க பொறுப்பாளர்கள் போட்டாங்க. அப்போ திருநாவுக்கரசு அவர்கள் தான் இளைஞரணியினுடைய பொறுப்பாளர், மாநில அளவில் மாநில இளைஞரணி செயலாளர் அவர். அப்புறம் அவரை சென்று சந்தித்து எனக்கு அந்த இளைஞரணி பொறுப்பு வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ கேட்கிற பொழுது பெயர்களெல்லாம் பரிசீலனை செய்து இறுதி முடிவு எடுத்து நான் புரட்சி தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு லெட்டர் கொடுங்க, நான் அவருக்கு அனுப்புகிறேன். திருநாவுக்கரசு சொன்னார். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த விவரங்கள், உறுப்பினர் அட்டை இதையெல்லாம் வச்சு அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தேன். அதை தனியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருநாவுக்கரசு அனுப்பி வைத்தார். அப்புறம் புரட்சித் தலைவர் அந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்த்து கோவை மாநகர் மாவட்டத்தை எடுத்து பார்த்துட்டு அவரே கைப்பட என்னுடைய பெயர் அடிஷனலாக, அதாவது ஒரு மாவட்ட துணை செயலாளர் இருந்ததை 2 என்று போட்டு என்னுடைய பெயர் அங்கே எழுதி அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அனுப்பி வைத்தார். அதில் இளைஞரணி மாவட்ட துணை செயலாளராக கோவை மாநகருக்கு நியமிக்கப்பட்டான். அதற்கு பிறகு அந்த இளைஞரணி நிர்வாகிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக ஒரு முறை சந்தித்தார். யாரும் கிடையாது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு 100-150 பேர் தான். அவங்கள மட்டும் சத்யா ஸ்டுடியோவில் வச்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்தார். இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, அன்றைக்கு சொன்னது, இங்கே இருக்கிற நீங்கள் தான் அதிமுகவுடைய எதிர்காலம். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ 23, 24 நீங்கள் தான் அதிமுகவுடைய எதிர்காலம். எந்த ஒரு சிரமங்களோ சோதனைகளோ இந்த இயக்கத்துக்கு எதிர்காலத்தில் வந்தாலும் நீங்கள் நின்று போராட வேண்டும்
என்று சொன்னார். அதுதான் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று. அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அப்படியா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்துக்கிட்டோம். அதில் கோவை மாநகர் மாவட்டத்தில் புரட்சித் தலைவரோட அந்த ஃபோட்டோ இருக்குது, உங்களுக்கு தர்றேன். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்பொழுது, ஏன்னா நான் மட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு, அப்போ அவருக்கு தெரியும்ல, அவர் தனியாக கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இப்போ படிச்சுட்ருக்கேன் என்று சொன்னேன். எந்த ஊர்னு கேட்டார், என்ன தொகுதின்னு கேட்டார். அவ்வளோதான். அப்புறம் அதற்கு பிறகு எல்லா பொதுக்குழுக்கள் எல்லாம் கலந்துருக்கிறோம், கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துட்டுருக்குறோம். அப்போ எல்லாருமே கொஞ்சம் என்கிட்ட வித்தியாசமாக பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்க்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் அப்போ இருந்தது, பார்த்தாங்க. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அந்த 84 தேர்தல் நடந்த பொழுது இந்த தொகுதிக்கு, காங்கேயம் தொகுதிக்கு, ஏன்னா இது என்னுடைய அந்த சொந்த ஊர், இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. மிக இள வயது சட்டமன்ற 24 வயதுன்னு படித்தேன். இல்லை, அது சர்டிஃபிகேட்டில் எனக்கு 25 ஆகிடுச்சு. அதுக்கு அப்புறம் வந்து இவங்களோட ஜெயலலிதா அவர்களோட உங்களுக்கு பழக்கம் அப்படியே தொடர்ந்தது. அதோட என்னுடைய இந்த தேர்தல், அந்த 84 சட்டமன்ற தேர்தல் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கிறார். அப்போ பிரச்சாரத்துக்கு அம்மா வர்றாங்க, கொள்கை பரப்பு செயலாளராக. அப்போ நான் அவங்கள அங்கே சந்தித்தேன். அப்போ பிரச்சாரத்துக்கு என்னுடைய மற்ற தொகுதிகளை விட இருந்த மாவட்ட அமைச்சர்கள் எல்லாம் அம்மா பிரச்சாரமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அமைச்சர் என்று பல பேர் இது பண்ணாங்க. என்னுடைய தொகுதிக்கு அதிகமாக அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அப்போவே எனக்கு அவங்களோட ஒரு நல்ல பரிச்சயமும் நல்ல உறவும் ஏற்பட்டது. அதிலிருந்தே அவங்களோட எனக்கு பழக்கம். நீங்கள் எம்பியாக இருந்தது அதெல்லாம் அதுக்கப்புறம் தானே? நான் சொல்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் அந்த ஃபோட்டோவும் இருக்கும். அதையும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கும்போது. ஆமாம், அது கூட அவங்களோட ஒரு வெள்ளி செங்கோல் கொடுக்குற மாதிரி கூட அந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன். அந்த ஸ்டேஜில் அது அந்த மதுரையில் எம்ஜிஆர் மன்ற மாநாடு, அது மிகப்பெரிய பிரபலமான ஒரு அந்த எம்ஜிஆர் மன்ற மாநாடு. எனக்கு அப்போ இந்த ஃபோட்டோவோடைய முக்கியத்துவம் தெரியல, அந்த ஸ்டேஜ்லேயே பக்கத்துலேயே நின்று இருந்தேன் நான் அதில். ஸோ அப்போ அவங்க இந்த பிரச்சாரங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது அவங்கள பாய்ஸ் கார்டன் வீட்டில் அடிக்கடி சென்று சந்திச்சிருக்கிறேன். இப்போ சோலைன்னு சொல்லி அவங்க பிஏ ஒருத்தர் இருப்பாங்க, அடிக்கடி வந்து நான் சென்று அவங்கள சந்திச்சிருக்கிறேன். இவங்க சசிகலா இவங்கெல்லாம் 87 88 காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தவங்க தானே, 87க்கு பிறகு 88ல் வந்தவங்க தான். அதனால் நேரடியாக அப்போ அந்த நேரத்தில் வேற ஆட்கள் கிடையாது இல்லையா? அதான் சொல்ல வர்றேன், அதான் நான் இன்டைரக்டாக உங்களுக்கு சொன்னேன். அதனால் தடை இல்லாத தடை கற்கள் இல்லை. அப்போ அடிக்கடி அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு பெற்றிருந்தோம். அடுத்து அதெல்லாம் தான் அவங்களுக்கு அவங்க மேலாம் கோபமாக இருக்கும், நமக்குலாம் முன்னாடியே வந்தவங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல பழக்கம்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு எம்ஜிஆருடைய காலத்துக்கு பிறகு அவங்க பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்பு அவங்களுடைய பழக்கம் தொடர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்க 2014-15 வரை மிக நெருங்கிய தொடர்பில் நான் அவங்ககிட்ட இருந்தேன். நான் ஒரு சின்ன லெட்டர் கொடுத்தா கூட அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பாக இப்போ ஒரு குறிப்பு அவர்களுக்கு அனுப்புனா கூட அது உடனடியாக சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு சொல்லுவாங்க, நீங்கள் சிஎம்டி இதை சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து 2012-13 காலகட்டங்களில் அப்போ டிஜிபியாக இருந்த திரு ராமானுஜம் அவர்கள் எனக்கு ஒரு கோயம்புத்தூர் கமிஷனர் மூலமாக சொல்லி இந்த மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க, அது குறித்து இப்படி கேட்டாங்க என்று எனக்கு தகவல் சொல்லுவாங்க. அப்போ என்ன அதாவது அந்த தொடர்புகள் என்பது 84ல் அவர்களோடு உருவான அந்த தொடர்புகள் அவங்க இறக்குற வரைக்குமே, கடைசி காலகட்டங்களில் அவங்க அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் பெரிய அளவில் அவங்கள தொந்தரவு செய்கிறேன். ரெண்டாவது, நான் யாருக்கிட்டையும் எந்த சிபாரிசுகள் அந்த மாதிரியெல்லாம் அரசியலை வைத்து சம்பாதிக்கணும் என்ற முயற்சிகளுக்குள்ளே நான் போனதில்லை, அல்லது என்னை போய் முன்னிறுத்திக்கணும் அதுக்கு நான் போனதில்லை. அவங்களா கூப்பிட்டா போவேன், இல்லைன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். புரட்சித் தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் இல்லையா? 85 நவம்பரில் அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து அவர் வந்ததற்கு பிறகு
முதல் பொது நிகழ்ச்சி. அதில் தான் அவர் பேசுகிறார். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்களோட நினைவிடம் கூட இங்கே தான் இந்த இது நினைவிடம் நம்ம அங்கே பார்ப்போம். உங்கள் திருமணத்தை பற்றி 85 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அன்றைக்கு நடத்தி வைத்தார். அன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு அந்த தேதி அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகழ்ச்சி நிரலில் இருந்தது. அந்த திருமணம் அந்த உறுதியான உடனேயே, நிச்சயிக்கப்பட்ட உடனேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல அவர் என்னைக்கு தேதி கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் திருமணம் என்று சொன்னார். என்றைக்குனாலும் தேதியே சொல்லலை, தேதி குறிப்பிடாமல் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அவர் இருக்கிற பொழுது நான் போய் பார்த்தேன். இப்படி திருமணம் என்று சொன்னேன். எந்த தேதியிலன்னாரு. நீங்கள் எந்த தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதியில் வச்சுக்கலாம். இல்லை, அதெல்லாம் நல்ல நாள் பார்த்து பண்ணணும், ஒரு 2-3 டேட்டு குறித்து எடுத்துகிட்டு வானாரு. அப்புறம் கொடுத்தேன். இதில் எது நல்ல பெஸ்ட் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அந்த தேதியில் அவருடைய உதவியாளர் சொன்னார், அன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னையில் வச்சிருக்கிறோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை வேற தேதிக்கு வைங்க, பரவாயில்ல, அதை வேற தேதியில் வைங்க என்று சொல்லிட்டு அந்த தேதி கொடுத்தார். அன்று நாள் முழுக்க காலையிலிருந்து மதியம் வரை எங்களோடு இருந்தார். அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து வந்ததற்கு பிறகு அவர் கலந்து கொண்ட முதல் பொது நிகழ்ச்சி, அவர் பேசிய முதல் பொது நிகழ்ச்சி. அதாவது அரசியலில் ரொம்ப பெரிய நிலவில் இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டு திருமணம் நடத்தி வச்சதுனால அது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க மனைவி அவர்கள் எந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க கிராமத்தை சார்ந்தவங்களா, இல்லை உங்களுடைய ஆரம்ப பழக்கமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க பெரியப்பா காங்கிரஸ் எம்பி சி.கே. குப்புசாமின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், அவங்க தம்பி மகள் அவங்க. அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா ஆளுநர் இருக்கிறாரு பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன், கோயம்புத்தூர். அவங்க சித்தப்பா பொண்ணு. உங்களுக்கு முன்பே தெரிஞ்சவங்க தான்? முதல்ல உறவினர் தான். நீங்கள் இந்த பரபரப்பாக பாதி நேரம் இருந்திருப்பீங்க அந்த காலகட்டங்களில். அப்போ அவங்க தானே பல விஷயங்களை பார்த்துருந்துருப்பாங்க. தொழிலெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு, தொழில் குடும்பம் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தொழில் சம்மந்தப்பட்டதும் அவங்க. ஆமாம், நீங்கள் அப்போயே சொன்னீங்க இல்லையா, கல்லூரி அவங்க நிர்வகிச்சிருந்தாங்கன்னு. அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில். அந்த ஒரு இழப்பு உங்களுக்கு தவிர்க்க முடியாதது. ஆனால் அவங்கள பக்கபலம்ன்றது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா தான். ஏன்னா இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில் இயங்குறது ரொம்ப கடினம் இல்லையா அப்படின்னு. நீங்கள் எம்பியாக இருக்கும்பொழுது உங்கள் தொகுதிக்காக இப்போ என்னென்ன செஞ்சுருக்கீங்க சார்? எம்பியாக இருக்கும்போது சரி, முதல்ல எம்எல்ஏ ஆகும்போது அதுவும் பயங்கர ஒரு இது எனர்ஜிஸியாக இருக்கும் இல்லையா, நல்ல ஒரு எல்லாம் செயல் ஓடிப்பீங்கல்ல. எம்பியாக இருந்த போதும் இந்தியாவிலேயே ஓட்டு வித்தியாசங்கள், வாக்கு வித்தியாசத்தில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம். அகில இந்திய அளவில் வித்தியாசம் மட்டுமே சுமார் 4 லட்சம் வாக்குகளுக்கு மேல வித்தியாசம். கோயம்புத்தூர் இல்ல, திருச்செங்கோடு நாடாளுமன்ற எடப்பாடி தொகுதியும் உட்பட்டது. எடப்பாடி அவர் அப்பதான் எம்எல்ஏ, அப்பதான் அவர் அதிமுகக்கே வர்றாரு. 87 தான் கிளை செயலாளர். அதெல்லாம் கதைங்க, இப்ப சொல்ற கதை அது. அவர் ஜே பேரவைன்னு சொல்லிட்டு சேலம் கண்ணன் உருவாக்கி இருந்தார். அதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சேலம் கண்ணனை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அவரு அந்த ஜே பேரவைங்கிறது அவர் அங்கீகரிக்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுல எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி தொகுதிக்கு உள்ள அந்த ஜே பேரவைக்கு நிறைய கிளைகளை எல்லாம் சேர்த்தி, அதுதான் அவருக்கு அரசியல் என்ட்ரி. அதுல அந்த அதிகமா அந்த ஜே பேரவை அங்க உருவாக்கினார் என்பதற்காக அவருக்கு அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு, சேவல் சின்னத்தில். அதில் அவர் இப்போ வெற்றி பெறுகிறார். அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவரோடு பணியாற்றி அம்மாவோடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அங்கே நீங்கள் 2வது தடவை பதவிக்கு அது எடப்பாடி தொகுதி எனக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி, என்னுடைய நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. அப்போதான் அவர் இந்த சிலுவம்பாளையம் இதெல்லாம் கிளைச்சு ஆரம்ப கால சிலுவம்பாளையம் பழனிசாமியா இருந்தவர் அப்போதான் எடப்பாடி பழனிசாமி மாறுறாரு. அந்த அவருக்கு அந்த டிரான்சிஷன் சிலுவம்பாளையம் பழனிசாமி டு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் என்னென்ன முக்கியமாக இங்கே உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் செஞ்சது? இல்லை, இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொடராவிட்டாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இன்று நிமிடம் வரைக்கும்
எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பகுதிகளில் நான் பங்கெடுத்துக் கொள்வேன். என்ன பிரச்சனைகளாக இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெறிநாய் கடிகளால் இந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆடுகள் கடிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இழப்பீடுகள் ஏற்பட்டது. அது குறித்து நிறைய ஊடகங்கள் அதை கவனத்துக்கு கொண்டு வந்தோம். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் அந்த ஆடுகளுக்கு அந்த வெறிநாய் கடியால் பாதிக்கப்படுகிற அந்த ஆடுகளுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டது. இன்றளவுக்கும் எல்லா திருமண நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள், கோவில் நிகழ்ச்சிகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் இந்த காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நெருங்கிய தொடர்புல தான் இருக்கிறேன். ஆனால் இது என்றைக்கு அதிமுக தொகுதி. ஆனால் சென்ற முறையில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போட்டு கைது செய்தார். அதில் சென்னிமலை யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அதிமுகவுடைய கோட்டை. அது காங்கேயம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளில் ஒரு அதிருப்தி. அது எனக்கு அவருக்கான அந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட அதிருப்தியில் சொற்ப வாக்குகளில் திமுக வெற்றி பெற்றது. பல காலமா இங்க வந்து இது அதிமுக தொகுதி, பாரம்பரியமான அதிமுக தொகுதி. இன்னும் சொல்ல போனா இந்த தொகுதியில வெற்றி பெறுகிற கட்சி தான் ஆட்சி அமைக்க இது வரைக்கும். இப்போ உங்க ஓபிஎஸ்லாம் உங்களுக்கு எப்போ பழக்கம் உங்களுக்கு? இல்லை, நான் வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் யாருக்கும் ஃப்ளக்ஸ் வச்சதில்லை, பேனர் வச்சதில்லை. எனக்கு அதே மாதிரி இந்த ரோட்டில் நிற்கிறது, அப்புறம் எஸ் பெண்டு விளையிறது, ஜெட் இதில் இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது மாதிரி இதெல்லாம் எனக்கு நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடெல்லாம் ரொம்ப சகஜமாக அவர் என்னை பொறுத்த வரைக்கும் பழகி இருக்கிறார். ரொம்ப எப்போ வேணாலும் ராமாபுரம் தோட்டத்துக்கு போனால் அவரை பார்க்கலாம். எவ்வளவு நீங்கள் நான் இதுக்கு முன்னாடியே கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன், சட்டை இல்லாமல் லுங்கி கட்டிட்டு தொப்பி இல்லாமல் கண்ணாடி இல்லாமல் அவர் சர்க்கிட் ஹவுஸில் உட்காந்துருக்கிற பொழுது கூட என்னை அழைத்து அருகில் உட்கார வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகுந்த பரிவோடு என்னிடத்துல வந்து அன்போடு நடந்திருக்கிறார். அதே மாதிரி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பழனிசாமி என்றுதான் என்னை அழைத்திருக்கிறார். அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட அவங்களுக்கு ஒரு 13 வயதுக்கு மேலே ஜாஸ்தி. ஆனால் எப்பவுமே கடைசி வரை என்னை வந்து அவங்க மிஸ்டர் பழனிசாமின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ போனாலும் சேரை போட்டு கூப்பிட்டு உட்காருங்க அப்படி. அது மாதிரி ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப மதிப்போடு தான் பழகியிருக்காங்க. அதான் அப்போ தான் அந்த இப்போ இவங்கெல்லாம் வந்த காலகட்டங்கள்லாம் ஓபிஎஸ் இவர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னே தெரியும். அப்போ முதல் தடவை அதெல்லாம் நான் யாரையும் போய் பார்க்குற பழக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, இதை தவிர வேற எந்த மினிஸ்டர்ஸ் வீட்டுக்கு நான் போனது கிடையாது. அதாவது லெஸ் தேன் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் நான் பார்த்தது. ஏன்னா எனக்கு அரசியலில் தேவைகள் நான் இது வரைக்கும் எந்த அரசாங்க கான்ட்ராக்டும் செய்யக்கூடாதுங்கிற கொள்கையில் 84 இருந்தே நான் எம்எல்ஏ ஆனதிலிருந்தே அரசாங்கத்தோடு எந்த வியாபாரமும் நம்ம செய்யக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் நான் செஞ்சதில்லை. இந்த டெண்டர் எடுக்கிறது அதுக்குள்ளெல்லாம் போனதே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெரிய சிபாரிசு, மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம், தனிப்பட்ட நபர்களுக்கான சிபாரிசுக, ஆனால் இந்த கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நான் வச்சுக்கிட்டதில்லை. நீங்கள் இதுக்கு அந்த வண்டி தான் நான் ஃபாலோ பண்ணிக்க பிரசிடண்ட் இந்த போதில். அதனால எனக்கு அந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தால் தான் அடுத்தவங்ககிட்ட நம்ம பல்ல கெஞ்சணும், அடுத்தவங்க போய் வீட்டில் நின்று இருக்கணும். மக்கள் பிரச்சனைங்கிற பொழுது அது முடிஞ்ச வரைக்கும் சிஎம் இதுலேயே நான் நேராக கடிதம் கொடுத்துருவேன். அது நடக்கும். நான் ஒன்று கொடுத்தேன்னா அது நடக்கும். தனிப்பட்ட தேவைகளுக்காக நான் எதுவும் செஞ்சதில்லை. அப்போது நீங்கள் தடவை அந்த எம்எல்ஏ ஆன புதிலெலாம் அப்போல்லாம் பெரும்பான்மை அதிமுக தானே? ஆமாம் ஆமாம். எதிர்கட்சின்னு சொல்றது கூட பெருசா ஒன்றும் ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அந்த காலகட்டங்கள்ல. அப்போ பிஹெச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகர், அவர் அப்ப சபாநாயகர். அப்போ பல வரலாற்று சிறப்பு நிறைய பிரச்சனை, நிறைய அந்த 10 எம்எல்ஏ அந்த சட்ட எரிப்பு இதுல எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் வந்து நடந்தது. நல்ல அது புரட்சி தலைவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம் என்பதே இன்றைக்கெல்லாம் வந்து பல பேர்த்துக்கு அது கனவா தெரியும்.
அப்போ எதிர்க்கட்சி வரிசையிலலாம் யாருக்கு கலைஞர் கலைஞர் இல்லை அவங்களாம் அவைக்கு வருவாங்களா அப்பெல்லாம் வருவாங்க கலைஞர் இருந்தார், அன்பழகன் இருந்தாரு. ஸ்டாலின் அந்த தேர்தல் அவருக்கு அதுதான் முதல் தேர்தல், அதுல தோற்றுட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வெற்றி பெறல, அவர் இல்ல, அப்ப அவர் இல்ல. மிச்சப்படி அந்த மற்றவங்கலாம் வருவாங்க. அந்த அந்த விவாதங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க அந்த அப்ப அந்த சின்ன வயது விவாதங்களை கலந்துருக்கீங்களா அப்பெல்லாம்? சரி, நமக்கு அப்ப என்னங்க தெரியும் அது. ஆமா, 23 24 வயது. ஆமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தா அவர் இருக்கிற இடத்துல போய் நின்றுப்போம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா, அவங்கள அவர் பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டங்களில் நீங்க வந்து ஒரு கூடயே இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது இல்லையா? இப்போ உங்க சம்பந்தப்பட்ட நீங்க கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு, அதுக்கடுத்து உங்களுடைய தனிப்பட்ட வேற இடங்கள்லாம் உங்க வீடை தவிர நீங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இடங்கள்லாம் எதுவும் இருக்கா? நீங்க அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. இல்ல, ரிலாக்ஸ்னா என்ன? ரிலாக்ஸ் ஆகக்கூடிய பிரைவேட் லைஃப்ங்கிறது ஆல்மோஸ்ட் நில். இல்ல அதெல்லாம் அது அந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு விவசாயம் மாதிரி ஏதாவது? இல்ல அது விவசாயம் இருக்கு, அங்க போவேன். ஊட்டியில விவசாயம் இருக்குது. இங்க இப்ப நம்ம காங்கேயத்திலேயே தோட்டம் இருக்கு, அது இப்ப நம்ம போறோம், அங்கதான் அந்த தோட்டத்தை பார்க்கலாம் இல்லையா? அதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? அதுல நெல், மஞ்சள், தென்னை மரம் போட்டிருக்கோம் இப்ப நிறைய. அந்த மாதிரி நெல், கரும்பு, மஞ்சள் அதுதான் காலங்காலமா இங்க நான் போட்டிருந்தோம். பையன் எடுத்து அவரு கொஞ்சம் பூரம் தென்னை மரம் வச்சிடலாம், இப்ப தென்னை மரம் போட்டிருக்காரு. நானே இப்ப தென்னை மரம்ல ஏறி தேங்காய் போட்டுருவேன், பனை மரம் ஏறி ஓலை வெட்டிடுவோம். தென்னை மரம் ஏறலாம் சின்ன வயதுல இருக்கு. இப்போ அதுக்காக இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போறோம்,